ஹல்லேலூயா. அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசு ஜீவிக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தான் உயிரோடு இருக்கிறதை காண்பித்தார். பாருங்கள், தொட்டு பாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். 40 நாட்கள் தம்மை பின்பற்றின அந்த சீஷர்களுக்கு பல விதங்களில் அதை உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து போனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒருவராலும் மறுக்க முடியவில்லை. இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லி தடுக்க நினைத்தார்கள். பொய் பிரச்சாரம் செய்து அதை பரப்பி இயேசு உயிர்த்தெழவில்லை என்று எல்லாரையும் நம்ப வைக்க முயற்சி செய்தார்கள். இன்னும் திறந்த கல்லறை, இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்ல கைத்தட்டி பாடுங்க. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கும் என்று காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல கர்த்தர் இயேசு நமக்கும் இன்று காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அல்லேலூயா, 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 ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார். இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் பிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அப்பம் பிட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா, ஜீவிக்கிறார். சத்தமா எல்லார் பரிப்பின் சத்தத்தோடு ஆமென். எல்லாரும் glory.
மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். அஞ்சாதே, முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீன் படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீன் படைவோம். நாள்தோறும் புதுபலனா நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனா நிரம்பிடுவோம். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஓ, மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. 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 ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஓ, ஜீவி. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு. ஆனா சீசர்களுக்கு அது தெரியல. ஹல்லேலூயா. சீசர்கள்ட்ட அந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டது. சில சகோதரிகள் வந்து, இயேசு உயிர் தெழுந்து விட்டார், நாங்க அவரை மீட் பண்ணோம், உங்கள்கிட்ட போய் அவர் உயிர் தெழுந்த செய்தியை சொல்ல சொன்னார். ஹல்லேலூயா. ஆனா அவங்க அதை என்ன செய்யல, நம்பல. ஹல்லேலூயா. ஆனா இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. யாரும் நம்ம நம்பாம இல்லை. இன்னைக்கு நமக்கு ஆணித்தரமா ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவிக்கிறார். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறவர். நம்ப மனம் இல்லாமல் வேகமா கல்லறைக்கு ஓடினாங்க 2 பேர், பேதுருவும் யோவானும். யோவான் இளைஞன், பேதுரு முதிர்ந்த வயதுள்ளவர். அதனால வேகமா ஓடினதுல முதல்ல வந்தது யோவான். கல்லறைக்கு வந்துட்டாரு. ஆனா கல்லறைக்கு உள்ள போக யோவானுக்கு பயம். ஆனா பேதுரு மூத்தவர், அவரு 2வது தான் வந்தாரு. ஆனா அவர் பயப்படாம எங்க போயிட்டாரு, கல்லறைக்கு உள்ள போயிட்டார். உள்ள போய் பார்த்தா இயேசுவை வச்ச இடத்துல யாரும் இல்லை. இயேசு இல்லை. அவரை சுற்றி வைத்திருந்த அந்த துணி அப்படி ஒரு ஓரம் அணிஞ்சுது இருக்கு. யூத கலாச்சாரத்தில் யாரையாவது கெஸ்ட்டை வீட்டுக்கு இன்வைட் பண்ணி, அல்லேலூயா, அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு நீங்கள் இங்கே எத்தனை நாள் நினைச்சிங்க ஸ்டே பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த ரூமை வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டு வரமாட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் வெளியில் போனவங்க திரும்ப வருவாங்கன்னா அந்த படுத்த அந்த இடத்துல அந்த துணியெல்லாம் நினைச்சிவாங்க அந்த தலைமாட்டில் வச்சுட்டு போவாங்க. அப்படி தலைமாட்டில் அந்த துணியை வச்சுட்டு போகிறாங்கன்னா அது ஒரு செய்தியை சொல்லுது. அது என்ன செய்தின்னா, நான் போயிட்டு திரும்ப என்ன செய்வேன், வருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு உயிர் தெழுந்தது உண்மை? அவர் போயிருக்கிறார், மறுபடி வருவார். அல்லேலூயா. அவர் வர்ற வரைக்கும் ஏன் வேலை? அவரை நம்புறதும், அவரை பாடுறதும், அவரை ஆராதிக்கிறதும், அவரை உயர்த்துகிறதும், அவரை மகிமைப்படுத்துகிறதும் தான். அல்லேலூயா. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே.
ஓ நன்றி ஆண்டவரே. இயேசு வந்தீரே உங்க வாயின் வார்த்தையா, அன்று ஜீவன் வந்தது உங்க வாயின் வார்த்தையா, புது ஜீவன் வந்தது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே. ஆமென். நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. சொல்லுங்க, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ரபல சந்தரபா லகதரபா, நீர் ஒருவரே. லபஷியந்தரபா லகதரபா உரபதர கதனா ஒருவரே. லிபரகதன சந்தன. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைந்து அந்த உயிர் தெளிந்த வல்லமை இன்றைக்கு உங்கள் வாழ்வில், இன்றைக்கு உங்க பிள்ளைகள் வாழ்வில், உங்க குடும்ப வாழ்வில், உங்க வேலைகளில், உங்க தொழில்களில், உங்க வியாபாரங்களில், பலவீனப்பட்ட உங்களுடைய சரீரங்களில் இயேசுவின் உயிர் தெளிந்த வல்லமை, இயேசுவின் உயிர் தெளிந்த வல்லமை. மரண பயம் இனி நமக்கு இல்லை. ஆமென். வியாதியின் அகோரங்களின் தாக்குதல்கள் இனி நிரந்தரம் இல்லை. இந்த உலக அதிகாரங்களின் ஆதிக்கங்கள் தேவ பிள்ளைகள் மேல் இனி இல்லை. சத்துருவுக்கு எந்த விதத்திலும் நம்மேல் உரிமை இல்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர் நமக்காக, நமக்காக இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை உண்மையில நம்புறீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அடக்கம் பண்ண உடனே சீசர்கள்லாம் பயந்து அவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனா எதிரிகள், சத்துருக்கள் தீவிரமா இருக்காங்க. ஹல்லேலூயா. அவங்க போய் பிலாத்து கவர்னர்கிட்ட போய் சொல்றாங்க, அந்த எத்தன், இயேசுக்கு என்ன பேர் கொடுத்தாங்க? அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னார். சீசர்களுக்கு அது ஞாபகம் இருக்கோ இல்லையோ, யாருக்கு ஞாபகம் இருந்துச்சு? எதிரிகளுக்கு ஞாபகம் இருந்துச்சு, சத்துருவுக்கு தெரிஞ்சிருந்தது. சீசர்கள்ட்ட உயிரோடு எழுந்த செய்தியை சொன்ன பிறகு கூட என்ன செய்யல, அவர்கள் பேச்சு இவர்களுக்கு வீண் பேச்சாக தெரிந்ததுன்னு. சகோதரிகள் வந்து பேசினாங்க பார்த்தீங்களா, இந்த பெண்களுக்கு வேற வேலையில் எப்போ பாரு ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச ஆட்கள் தான் சீசர்கள் கூட்டம்.
ஆனால் அந்த எதிரிகள் கூட்டம் அப்படி கிடையாது. அவங்க தெளிவாக இருந்தாங்க, ஆனால் தப்பாக செஞ்சாங்க. அல்லேலூயா. தெளிவாக சொன்னாங்க, 3வது நாள் நான் உயிரோட வருவேன்னு அவர் சொன்னது எங்களுக்கு என்ன செய்யுது, ஞாபகத்தில் இருக்கு. அதனால ஒரு வேலை அவன் வரமாட்டாங்க. ஆனால் இந்த கூட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய கூட்டாளிகள், இந்த குரூப் அவருடைய பாடி எங்கேயாவது எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு, பாத்தியா எங்க ஆள் சொன்னார்ல உயிரோட வருவேன்ட்டு, அது மாதிரி நீ வச்ச இடத்துல இல்லைல்ல அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதனால கவர்மெண்ட் பாதுகாப்பு வேணும், இசட் பாதுகாப்பு வேணும்னா. பிலாத்து ரொம்ப விவரமான ஆள், அவன் கை கழுவுன ஆள். பார்த்தீங்களா, உங்கள்கிட்டே சேவகர்கள் காவலாளிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சனகரிப்பு சங்கம் அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ரிலீஜியஸ் கோர்ட். அது நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. ஆமென். பைபிள் சொல்லுது, அவங்க முத்திரை வைத்து காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினாங்க. அல்லேலூயா. முத்திரை வச்சாச்சுன்னா யாரும் தொடக்கூடாது. நோ ஒன் கேன் டச் தட் டோம். ஒருத்தரும் தொட முடியாது வித்தவுட் கவர்மெண்ட்ஸ் பெர்மிஷன். அரசு அங்கீகாரம், அனுமதி, அதிகாரம் இல்லாமல் யாரும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அடுத்தது காவல். அல்லேலூயா. எல்லாம் காட்ஸ், ஆர்ம்டு காட்ஸ், ஆயுதம் தரித்த சேவகர்கள். எவனாவது அதை மீறி உள்ள வந்து போராடுவோம் உடம்பை எடுக்க போராடுவோம் வந்து என்ன செஞ்சிருவான், கொன்றுவான். அல்லேலூயா. பத்திரப்படுத்தினார்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த கல்லறையை ஒருத்தனை நெருங்க விடாம பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு. ஆனா நடந்துச்சா, திடீர்னு பாருங்க பூமி அதிர்ந்தது, மின்னலை போல ஒரு தூதன் இறங்குனா, அவ்வளவுதான். கல்லு தன்னால புரண்டு அது மேல உட்கார்ந்த. எதை தொடக்கூடாதுன்னு சொன்னியோ அது என் காலுக்கு கீழே. உன் முத்திரை, உன் அதிகாரம், உன் ஆளுக எல்லாம் உன்னோட, ஆனா என் மேல உனக்கு கிடையாது. அப்படின்னா இயேசு மேல மட்டும் கிடையாதுங்க, அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மேலையும். எந்த மனிதனுக்கு அதிகாரம் இல்லை, எந்த கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்ம மேல கை போடுறதுக்கு ஆண்டவர் யாருக்கு என்ன செய்ய மாட்டார், அனுமதி கொடுக்க மாட்டார். மரணம் நம்மை விழுங்க முடியாது, பாதாளம் நம்மை விழுங்க முடியாது. அதனாலதான் இவ்வளவு தைரியமா கர்த்தரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் மரணத்தை குறித்து நமக்கு என்ன கிடையாது, பயம் கிடையாது. ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நித்திய நம்பிக்கை நமக்கு இருக்கு. அந்த உயிரோடு எழுந்தவரை ஆராதிக்கிற நாம் எல்லாரும் வானத்திற்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுத்து கைகளை உயர்த்தி, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
அல்லேலூயா. இந்த ஆண்டவரை போல அன்புள்ளவரும் ஏற்றுக்கொள்ளுகிறவரும் யாருமே இல்லைங்க. உயிர்த்தெழுந்த இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு. மரியாளை சந்தித்து தன்னை வெளிப்படுத்தின பிறகு அவன் பேதுருட்டையும் போய் சொல்லுங்க, சீமோன்டையும் போய் சொல்லுங்க, ஏன் என் சகோதரர்கள்ட்ட சொல்லுங்கன்னு காமனா சொன்னது ஒரு பக்கம் இருந்தாலும், by particularly he mentioned the name called Peter. குறிப்பா சொல்றார். ஏன்னா அவன் ரொம்ப நொந்து போயிருக்கான், ரொம்ப வெக்கப்பட்டு போயிருக்கான். ஏன்னா வெள்ளிக்கிழமை அவன் மறுதளிச்சிட்டான். இயேசு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சபிச்சு சத்தியம் பண்ணிட்டான். இப்போ எப்படி நான் இயேசுவை ஃபேஸ் பண்ணுவேன்? அவனுக்கு அது ஒரு பெரிய தயக்கம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ ஒன்றும் தயங்க வேண்டாம்ப்பா, உன்னை பார்க்க நான் வரேன்ற. அல்லேலூயா. இந்த சீஷர்கள் நம்பலை, இந்த சகோதரிகள் சொன்னப்போ கூட என்ன செய்யல, நம்பலை. ஆனால் அவங்கள தேடி பூட்டப்பட்ட வீட்டிற்குள்ள அவர் வந்தார். எப்பா உங்களுக்கு சமாதானம், நீ பயப்படாதீங்கப்பா, வா வந்து பாரு, என் கையை பாரு, என்னைய தொட்டுப்பார். பிள்ளைகளை புசிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா? அல்லேலூயா. 2 பேர் எம்மாவுங்கிற கிராமத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்லி அவங்க புரோக்கன், முற்றிலும் தொய்ந்து போயிட்டாங்க. இந்த இயேசுக்கு நடந்ததை தான் பேசிட்டு போறாங்க. உயிர்த்தெழுதல் அவங்களால நிச்சய முடியல, நம்ப முடியல. ஆனால் அவங்களுக்காக அவரும் நடக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இருக்கும். பூட்டப்பட்ட ரூம்குள்ளே வந்துட்டா அப்படிங்கிற ஸ்விஃப்ட் மாதிரி தான் பறந்து வந்துடும். அல்லேலூயா. அப்படி அவர் பறந்து தான் என்ன செஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். அவர் பறக்கலை பாருங்க, இவங்களுக்காக நடக்கிறாரு. 7 அல்லது 8 மைல் தொலைவில் இருக்கிற அந்த கிராமம் கூடவே நடக்கிறாருங்க. ஆணிப்பா இந்த தலைமுள்ள காலு மறுபடியும் இந்த பூமியில படுது பாருங்க. 2 பேருக்காக, 2 பேருடைய விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும்படியாக, 2 பேருடைய நம்பிக்கையை துளிர்க்க செய்யும்படியாக. அல்லேலூயா. அதனாலதான் அவர் அகிலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவானது எங்கேயுமே இல்லை. அவருக்கு மறைவானவர்கள் யாருமே இல்லை. யார் யாருக்கு இப்ப மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு, யார் யாருடைய மனசு ஏன் கவலைப்படுது, ஏன் கலங்குது, எல்லாமே யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் அவர் ஆண்டவராக இருக்கிறார், ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தவர். என் வேலை முடிஞ்சிட்டுன்னு அவர் பாட்டுக்கு என்ன செய்யல, அவர் போகல. தம்முடையவர்களுக்காகவே அவர் ஒரு 40 நாள் ஸ்பெண்ட் பண்ணார். எப்படியெல்லாம் அவங்களுக்கு தன்னை நிரூபிக்க முடியுமோ, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ. ஆமென். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை அவங்கள பிலீவ் பண்ண வைக்க முடியுமோ, நம்ப வைக்க முடியுமோ, அதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போயிட்டார். அல்லேலூயா. மீன் பிடிக்க போன 7 பேரை மறுபடி கொண்டு வந்து, போங்கப்பா, இனிமையாவது என்னை நேசிச்சு எனக்காக நினைச்சிங்க வாழுங்கன்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தேவன் எத்தனை முறை உங்க விசுவாசத்தை உற்சாகப்படுத்தி எழுப்பி இருக்கிறார். எத்தனை முறை உங்க தடுமாற்றத்தில் உங்களை தாங்கி இருக்கிறார். எத்தனை முறை நீங்க ஸ்டாப் ஆயிட்டீங்க, நோ லார்ட், நோ ஜீசஸ், எனக்கு இனிமே வேண்டாம். எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம். ஆண்டவர் தொடர்ந்து ஓட வச்சிருக்கிறாரு, தொடர்ந்து தட்டி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி, இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ரட்சகர், இயேசுவே ரட்சகர், மரணத்தினின்று கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றி அந்த இயேசுவே ரட்சகர். இயேசுவே வைத்தியர், இயேசுவே வைத்தியர், மரணத்தினின்று அல்ல சத்தம், கால்கள் யாவும் முடங்கும்,
அந்த இயேசுவே வைத்தியர், இயேசுவே அற்புதர், இயேசுவே அற்புதர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார், கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே அற்புதர், அந்த இயேசுவே. ஹல்லேலூயா. விடியற் காலமான போது சகோதரிகள் கல்லறைக்கு நேராக ஓடினாங்க. இன்னும் விடியல, இன்னும் இருட்டாதான் இருக்கு. ஆனா அந்த சகோதரிகள் கல்லறைக்கு ஓடினாங்கன்னா யார் மேல உள்ள அன்பு, யார் மேல விவரம் தெரியல அவங்களுக்கு. மரித்த சரீரத்திற்கு ஓய்வு நாள் சமீபத்ததுனால சீக்கிரமா என்ன செஞ்சிட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. அதனால அதுல கொஞ்சம் தொட்டக்குறை விட்டக்குறைலாம் என்ன செய்யுது இருக்கு. அதனால தான் கந்த வர்க்கங்கள் பரிமளத்தில் வாங்கிட்டு நீ எக்ஸ்ட்ரா அதுக்கு பெர்ஃப்யூம் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க வாஞ்சியை பார்க்குறார், ஆண்டவங்க இருதயத்தின் தேடலை பார்க்கிறார். அதனால தான் கர்த்தர் முதல் மரியாளுக்கு தரிசனம். ஆமென் சொல்லுங்க. இந்த சகோதரிகள்கிட்ட தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எல்லாம் போய் என் சகோதரர்கள்ட்ட சொல்லுங்கன்னு ஒன்று. சீக்கிரமாக அவங்க புறப்பட்டு ஓடினார்கள். இந்த ஈஸ்டர் சண்டே சர்வீஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த ஆராதனையில் நம்மை அர்ப்பணிக்க கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏர்லி இன் தி மார்னிங். அவர் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை தூங்குவதற்கு முன்பு, நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் செய்கிறதற்கு முன்பு, உங்களுக்குன்னு நீங்கள் நேரம் ஒதுக்குறதற்கு முன்பு, எந்த காரியம் வந்தாலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடுத்துட்டு தான் மற்றது. அல்லேலூயா. அடுத்ததாக இயேசுவை பற்றி சொல்றது தான் எனக்கு பிரதானம். அதுக்கு நான் துரிதமாக செயல்படும், வேகம். என்ன இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அப்போ ஆண்டவர் அந்த பொறுப்பை நம்மள்கிட்ட கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரை நான் நேசிப்பேன், உங்களை நேசித்து இந்த நற்செய்தியை என்னால் முடிஞ்ச வரைக்கும் துரிதமாய் நான் சொல்லுவேன். ஆண்டவரே, உங்களை கமிட் பண்ண நீங்கள் ஆயத்தமானா உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்கள் ஆண்டோட்ட பேசுங்க. உங்களுக்காக அவர் தான் உயிரை கொடுத்தார். இந்த இயேசுவுக்காக கடைசி வரைக்கும் தீவிரமாக செயல்படும். ஆண்டவரே, அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ என் சுமையாக என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச நாமம். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரே. ஆவியான அன்பரே, ஆவியான நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் வாழ்வில் தொடர்ந்து உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமையை அனுபவிக்கும் கிருபைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.